JCI India, Zone 16, JCI Ranipet Power City, Living Ethics Online Training Program on 31st May 2025, hereby call to order. JC Greek, கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களால் மிகச்சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். வெல்கம் அட்ரஸ். அனைவருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் ஜேசி ஏழுமலை. ஜேசிஐ ராணிபேட் பவர் சிட்டி நடத்தும் லிவிங் எத்திக்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இன்றைய தலைப்பு ட்ரீம்ஸ் டு ரியாலிட்டி என்ற பயிற்சி வகுப்பினை சிறப்பிக்க வந்துள்ள பயிற்சியாளர் JFDR பாலதண்டாயுதம் சார் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வெல்கம் யூ சார். Thank you, sir. This floor under to today's faculty, JFDR பாலதண்டாயுதம் சார். சார் உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ. ஓகே சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஷார்ப்பா உண்மையிலே ரொம்ப கிரேட். 8:15 சொன்னீங்க, 8:15 கரெக்டாக ஆரம்பிச்சிட்டீங்க. அதுவே ரொம்ப மிகப்பெரிய சக்ஸஸை நான் பார்க்குறேன். ஸோ என்னுடைய பெயர் JCR பாலதண்டாயுதம். நான் வந்து என்னுடைய லாம் வந்து JCI சிவகங்கா. நான் வந்து ஜோன் ட்ரெயினராக இருக்கேன். அதே போல் என்னுடைய ஒர்க்குன்னு பார்த்தோன்னா நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஆர்வம் தான் இந்த ட்ரைனிங் துறையில் பயணிக்க வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. என்னுடைய 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ சிறப்பான முறையில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு ஜேசிஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் இளைஞர்களுக்கு எடுக்கிறதுல ரொம்ப ஒரு பெருமகிழ்ச்சியோடு இருக்கேன். ஸோ இந்த ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷனோட நம்ம டைரக்டாகவே டாபிக்ல போகலாம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ வாய்ஸ் எல்லாம் கிளாரிட்டியா இருக்கா சார்? ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ நம்ம வந்து இன்னைக்கான டாபிக் ட்ரீம்ஸ் டு ரியாலிட்டி அப்படிங்கிறதா நமக்கு டாபிக். இப்போ ட்ரீம் அப்படிங்கிறதுலாம் என்னன்னு தெரியும். இப்போ ட்ரீம் அப்படின்னா எப்படி சார் நீங்க டிஃபைன் பண்றீங்க? பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். ஒரு வார்த்தையில சொல்லலாம், ட்ரீம் அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க? கனவு அப்படிங்கிறத எப்படி நீங்க டிஃபைன் பண்றீங்க? ஐடியா இருந்தா ஷேர் பண்ணுங்க. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி சார், நம்மள தூங்க விடாம இருக்கிறது தான் கனவு அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் சார். பேர் சார் உங்க பேரு? செந்தில்குமார் சார். செந்தில்குமார் சார், கிரேட். நம்ம கனவுன்னு சொல்லிட்டாவே நமக்கு அப்துல் கலாம், டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, உறக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரேட், ரைட் சார். வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? ஆள் மனது உணர்வு. சூப்பர் சார். ஆள் மனசுல அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல உள்ள அந்த ஒரு ஃபீலிங் என்ன சார்? எஸ் சார். சூப்பர் சூப்பர். வேற யாராவது சார்? நம்மளுடைய இலக்கு, டார்கெட். யா, கிரேட். இலக்கு நம்முடைய டார்கெட். சார் சொன்னது யார் சார்? ஏழுமலை சாரா சார்? சார் இதுக்கு முன்னாடி சொன்னது ஏழுமலை. ஓகே சார். சப்கான்சியஸ் மைண்ட் சொன்னாங்களா சார்? அவங்க பேர் சார்? ஓகே சார், மோகன்குமார் சார். தேங்க்யூ சார். ஸோ அவ்வளோதான் சார். ட்ரீம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம மைண்ட்ல உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பேரார்வம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு மனிதரும் அவங்களுக்கு தக்கவாறு டிஃபைன் பண்ணிக்கலாம். இது வந்து கனவு அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது நாட் நெசசரி, அவசியம் கிடையாது. இப்ப நான் அந்த ஒரு ட்ரீமை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு லார்ஜர் பர்பஸா பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில உள்ள லார்ஜர் பர்பஸா பார்க்கலாம், ஒரு மிகப்பெரிய கோலா பார்க்கலாம், ஒரு மிகப்பெரிய பேஷனா பார்க்கலாம், ஒரு மிகப்பெரிய சக்சஸா பார்க்கலாம். அது வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். அது ஒரு தனி ஃபீலிங். சார் சொன்ன மாதிரி ஒரு தனி ஃபீலிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கனவுகளை எப்படி நம்ம ரியாலிட்டி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் நமக்கு இன்றைய ட்ரைனிங்கான மெயின் அஜெண்டாவே. ஸோ இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் நம்முடைய மைண்ட் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். சொல்லுவாங்கல்ல, நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சியஸை கம்பேர் பண்ணும்போது சப்கான்சியஸ் அப்படிங்கிறது பவர்ஃபுல்.
அந்த பவர்ஃபுல்லான மைண்ட்ல நம்ம ட்ரீம்ஸை அப்படியே ரியாலிட்டி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்குன்னா ஒரு 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 ஃபார்முலா உங்களுக்கு நான் தர்றேன். அதை நீங்க அப்ளை பண்ணுங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நாம செய்யாத ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்றோம், புக்ஸ் படிக்கிறோம், நல்ல ஒரு ஆடியோ ஸ்பீச் எல்லாம் கேட்குறோம். ஆனா நமக்கு ரிசல்ட் கொடுக்கணும்னு நினைச்சா அதை நம்ம ஆக்ஷன்ல கொண்டாந்தா தான் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா? இப்ப நான் சொல்ல போற அந்த டிப்ஸ்ல, அந்த ஃபார்முலால நீங்க ஒரு விஷயத்தைய அப்ளை பண்ணா கூட நீங்க ரிசல்ட் எடுக்கலாம், ரியாலிட்டி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை. அப்படின்னு சொல்லிக்கொண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப இந்த ட்ரீம் அப்படிங்கிறதுல ஒரு அக்ரானிமிக்ஸ் நான் தரலாம், அக்ரானிமிக்ஸ் தர்றேன். இப்ப டி ஃபார், நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். டி ஃபார் டிசிப்ளின். நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு ஃபார்முலா நம்ம எடுத்தோம்னா ஒரு 4 வகையான வாழ்க்கை ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கு. அதாவது தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது, பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, ஃபேமிலி லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு, பிஸ்னஸ் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு, சோசியல் லைஃப் ஒன்று இருக்கு, இன்னும் சொல்லிட்டே போகலாம். ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹெல்த் அப்படிங்கிற ஏரியா சொல்லலாம். இந்த மாதிரி இருக்குது. ஆனா என்னை பொறுத்தளவுல மெயினா பார்த்தோம்னா இந்த 4 ஏரியா தான். ஒவ்வொரு இண்டிவிஜுவலா எடுத்துக்கிட்டோம்னா பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், ஃபேமிலி லைஃப் அண்ட் சோசியல் லைஃப். ஓகேங்க சார்? ஸோ இந்த ஒரு சூழல்ல நாம ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னா கண்டிப்பா டிசிப்ளின் அப்படிங்கிறது முக்கியம். இந்த டிசிப்ளின்ங்கிற வார்த்தையில நீங்க அந்த அல்பபெட் பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஏக்கு 1 கொடுத்து இசட்டுக்கு நீங்க 26 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கோடிங் பண்ணீங்க அப்படின்னா அதுல 100 வரும், 100க்கு 100 மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சார். நம்ம நீங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா இருக்கலாம், மிகப்பெரிய மில்லியனரா இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பர்சனாலிட்டியா இருக்கலாம். ஆனா டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு ஏரியா இல்லை அப்படின்னா உங்களுடைய ட்ரீம் நீங்க அச்சீவ் பண்ணா கூட அது நிக்காது. அந்த டிசிப்ளின் தான் சார் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஹார்ட் ஒர்க் முக்கியமா, டிசிப்ளின் முக்கியமான்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் உங்கள்ட்ட அந்த கொஸ்டின் வைக்கிறேன். ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு முக்கியமா இல்ல டிசிப்ளின் முக்கியமா, ஒழுக்கம் முக்கியமா அப்படின்னு கேட்டா உங்களுடைய ஆன்சர் என்னவா சார் இருக்கும்? டிசிப்ளின். சூப்பர் சார், டிசிப்ளின். ரைட். வேற சார் பதில்? ஒழுக்கத்துடன் கூடிய ஹார்ட் ஒர்க். வெரி குட். அதுல ஃபர்ஸ்டா வர்றது ஒழுக்கம் தான் வருது, டிசிப்ளின் தான் வருது. ஓகே. திருக்குமரன் சார் போட்டிருக்காரு டிசிப்ளின். எஸ், டிசிப்ளின் தான் சார். டிசிப்ளின் இல்லைன்னா எதுவுமே நிக்காது சார். நீங்க மிகப்பெரிய லெஜண்ட்ஸை பாருங்க, இதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்களை பாருங்க, இன்றளவும் நம்ம பேசப்படுறாங்க, நாளைக்கும் பேசுவாங்க அப்படின்னா அது டிசிப்ளின் மட்டும்தான் சார். ஸோ நம்ம வாழ்க்கையில கனவுகளை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அது டிசிப்ளினோட இருக்கணும். டிசிப்ளின்னா ஏகப்பட்ட டிசிப்ளின் இருக்கு. ஃபினான்சியல் டிசிப்ளின் இருக்கு, டைம் டிசிப்ளின் இருக்கு, கேரக்டர் டிசிப்ளின் இருக்கு, மேனேஜ்மெண்ட் டிசிப்ளின் இருக்கு, ஏகப்பட்ட டிசிப்ளின்ஸ் இருக்கு. ஸோ அந்த அந்த ஒரு வார்த்தைக்குள்ள நம்முடைய மனித வாழ்க்கைக்கான வெற்றியே, சக்சஸே அந்த டிசிப்ளின்ல தான் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய பர்செப்ஷன் சார். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஆர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஆர் என்னவா இருக்கும்? 15 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம். நீங்க ஆர் என்னவா இருக்குங்கிறத யோசிச்சு சொல்லலாம். ரொட்டீன் சார். ரொட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம டிசிப்ளினோட இருந்தா பத்தாது, நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொட்டீனா நம்ம செய்யணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வழக்கத்துக்கு கொண்டாடணும், டெய்லி சொல்லணும், செய்யணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும், தொடர்ந்து செய்யணும் சார். இப்ப நீங்க தினந்தோறும் நான் 5:30க்கு எழும்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை டெய்லி நீங்க செய்யணும். ஆட்டோமேட்டிக்கா ஹேபிட்டா மாறும். நீங்க ஒரு 21 சொல்லுவாங்கல்ல, 21 டேஸ் நீங்க ஒரு பழக்கத்தை கொண்டாடணும்னு நினைச்சா அது ரொட்டீனா 21 டேஸ் நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா அது சக்சஸ் தான். ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையை சக்சஸ் நோக்கி தான் போகுது. சக்சஸ்ங்கிறது பல்வேறு வகையில டிஃப்ரெண்டா மீனிங் எடுக்கலாம். அது அவங்கவுங்க பர்சனலை பொறுத்து. ஒருத்தங்க சம்பாதிக்கலாம், ஒருத்தங்க புகழ தேடலாம், ஒருத்தங்க. ஸோ அந்த மாதிரி சொல்ல வர்றேன். ஸோ அந்த இதுல ரொட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். 21 டேஸ் நீங்க எந்த ஒரு ஹேபிட்டா இருந்தா நீங்க அதை நீங்க செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களை அறியாமலே அன்கான்சியஸ் மைண்ட்ல போய் நிற்கும். அது என்ன சார் அன்கான்சியஸ் மைண்டு? இப்ப நம்ம கார் டிரைவ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கார் ஓட்டும் போது என்ன பண்றோம் அப்படின்னா, இது பிரேக்கு, இது கிளச்சு, இது ஆக்சிலேட்டர், இது ஸ்டேரிங்கு, இது ஹார்ன் அப்படிங்கிறது. இப்ப ஆள் வந்தா ஹார்ன் அடிக்கணும்,
ஸ்பீட் பிரேக்கர் வந்தா பிரேக் போடணும் அப்படிங்கிறது ஒண்ணுன்னா நீங்க கான்சியஸ்ல செய்றீங்க பாத்தீங்களா, இது கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் இது அன்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அன்கான்சியஸ் காம்பிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா நீங்க கார் டிரைவ் பண்ணும்போது பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட பேசிக்கிட்டே ஓட்டுவீங்க, செல்போன் பேசிக்கிட்டே ஓட்டுவீங்க. ஆனா அது செய்யக்கூடாது, அது தப்பு. சரியா? செல்போன் பேசிக்கிட்டு ஓட்டுறது, பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட பேசிக்கிட்டு ஓட்டுறது, நம்ம ரோட்டை பார்க்காம சைட்ல பார்த்து ஓட்டுறது, இதெல்லாம் தப்பு. இது எதற்காக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா அந்த அன்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது பவர்ஃபுல் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன். ஸோ நம்முடைய அன்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம காம்பிடென்சி வரணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பான முறையில ரொட்டீனா அந்த ஒர்க்கை செய்யணும். நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு புக்கு படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு புக்கு படிக்கணும். அப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு புக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 5 பக்கமாவது படிக்கணும். பா- ஆஹ் பாருங்க, வருஷத்துக்கு நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு புக்கு படிச்சீங்கன்னா 12 மாசத்துக்கு 12 புக் ஆயிடுச்சு. வருஷத்துக்கு 12 புக்கு. நீங்க வருஷத்துக்கு 12 புக்கு நீங்க படிச்சு அதை நீங்க அன்றாட வாழ்க்கையில செயல்படுத்திட்டீங்க, நீங்க உங்க வாழ்க்கையில ஹீரோ தான். இதற்கு என்ன தேவை அப்படின்னா அவசியமான முறையில ரொட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமா தேவைப்படுது. நீங்க ரொட்டீனை நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க காலையில 5:30க்கு எழும்புவீங்க, ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம் படிப்பீங்க. சரிங்களா? சோ உங்க பிசினஸ்க்கு ஆன் டயத்துக்கு விட இன் டயத்துல போய் நிப்பீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும், எமோஷனல் மேனேஜ்மெண்ட் அழகா வரும். இதெல்லாம் செய்யணும்னா ரொட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் இருக்கணும். ரொம்ப முக்கியம் ரொட்டீன், அதாவது ஹேபிட்ஸ். சரிங்களா? ரொட்டீனா வழக்கமா செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா ஹேபிட்டா மாறிடும். ஸோ ரொட்டீன் அப்படிங்கிறது முக்கியம். 21 நாள் நீங்க செஞ்சு பாருங்க, எந்த ஒரு பழக்கமா இருந்தோமான எந்த ஒரு புதிய பழக்கத்தை உண்டு பண்ணாலும் சரி, நம்மள்ட்ட உள்ள கெட்ட பழக்கத்தை நம்ம நீக்கிறதாலும் சரி, 21 நாள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயின்ல உள்ள நியூரான்ஸ் அந்த ஒரு விஷயத்துக்காக ஒர்க் பண்ணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 5 டேஸ்க்கு நீங்க கான்சியஸா ஒர்க் பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிரெயின் வந்து உங்களுடைய பிரெயின்ல உள்ள நியூரான்ஸ் உங்களுக்காக வேலை செய்யும். சரிங்களா? ஸோ தேர்ட் பாயிண்ட் இஸ் எஜுகேஷன். இ ஃபார் எஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா எஜுகேஷன் மீனிங் தெரியும், கல்வி. ஸோ ஒரு 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 மனிதனுடைய வாழ்க்கைக்கு கல்வி எப்படி சார் அவசியம்? ஒரு வார்த்தையில பதில் சொல்லுங்க சார். ஏன்னா நீங்க 20 நிமிஷம் தான் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஷேர் பண்றதா ஒரு வார்த்தையில சொல்லுங்க. கல்வி ஒரு மனிதருடைய வாழ்க்கையில எப்படி வெற்றி பெற அவசியம் அப்படிங்கிறதா? ஐ கண்மாரி திருக்குமரன் சார். வேற ஷேர் பண்றதா பண்ணுங்க சார். 15 செகண்ட்ஸ். ஓகே சார், கிரேட், தேங்க்யூ. நான் அந்த எஜுகேஷனை நான் சக்சஸ்க்கு நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, பிசினஸா இருக்கட்டும், பர்சனல் குரோத்தா இருக்கட்டும், சக்சஸுக்கு எஜுகேஷன் எப்படி அப்படின்னா என்னுடைய பார்வையில அதை நான் அப்டேட்னு சொல்லி நான் பாக்குறேன். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அப்டேஷன்ங்கிறது இல்லைன்னா இன்னைய விட நாளைக்கு 1% பெட்டர் பர்சனா நம்ம இருக்கணும். 1% பெட்டர் பர்சனா இருக்கணும். நம்முடைய நம்முடைய பிசினஸ் 1% ஆவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், பெட்டர் ஆகணும். ரொம்பலாம் இல்ல, இந்த பேபி ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, அது போல 1% மட்டும் நீங்க முன்னேறினா போதும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிருவீங்க. 1%. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எஜுகேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எஜுகேட் உங்களை பண்ணணும், உங்களை சுத்தி உள்ளவங்களை பண்ணணும். இப்ப நீங்க கம்பெனி இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஆபீஸ் வச்சிருக்கீங்க, உங்கள்ட்ட ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா நீங்க மட்டும் எஜுகேஷன் பெற்றா மட்டும் பத்தாது, உங்களுடைய கம்பெனியில உள்ளவங்களும் எஜுகேஷன் பெறணும். ஒரு நல்ல விஷயத்த நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலியில உள்ளவங்கள்ட்ட எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணணும், சொல்லணும். உங்க வீட்டுல உள்ளவங்களை எல்லாருமே தெரியணும். உங்க வீட்டுக்காரம்மா, உங்க பசங்க, பெரியவங்க எல்லாரும் நல்ல விஷயங்களை கத்துக்கிறணும். ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது நீங்க மட்டும் எஜுகேஷன் பெறதை விட உங்களை சுத்தி உள்ளவங்களும் எஜுகேஷன் பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், தாட் வரணும். சரிங்களா? ஸோ பர்சனல் growth அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், பிசினஸா இருக்கட்டும் அப்படின்னாலும், அப்டேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்டேஷன் இல்லாம எத்தனை கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இப்ப லிஸ்ட்லயே இல்ல, சக்சஸ்ஃபுல் லிஸ்ட்லயே பல கம்பெனிஸ் இல்ல. என்ன ரீசன் அப்படின்னா அது அப்டேஷன் தான். ஸோ அப்டேட் அப்படிங்கிறது முக்கியம். கல்விங்கிறது மிக மிக அவசியம். ஸோ கல்வியை நம்ம வந்து அது நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். ட்ரைனிங் மூலமா நம்ம எடுக்கலாம், புக்ஸ் படிக்கிற மூலமா எடுக்கலாம்,
ஸ்பீச்சஸ் கேட்கறதுல இருந்து எடுக்கலாம். இப்பெல்லாம் நம்ம வந்து நாலேஜ் பெறதுக்கான வழிகள், ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. சோசியல் மீடியா, நீங்க வந்து ஒரு யூடியூப்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் சார்ந்து நீங்க தெரியணும், நாலேஜ் பெறணும் அப்படின்னா ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. ஸோ நல்லா படிக்கலாம், பெரியவங்களுடைய ஸ்பீச் கேட்கலாம், நம்ம ஜேசிஸ்ல உள்ள ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணலாம், இதெல்லாம் இருக்கு. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு நீங்க பிசினஸ் பண்ணாலும் அப்டேஷன்ங்கிறது அவசியம். நான் எஜுகேஷனை அப்டேஷன் அப்படின்னு பாக்குறேன். இதுக்கு முன்னாடி ரொட்டீனை வந்து ஹாபிட்டா நான் பாக்குறேன். டிசிப்ளினை ரொம்ப ரொம்ப அவசியமா எசென்சியலா நான் பாக்குறேன். அது டிசிப்ளின், ஏகப்பட்ட டிசிப்ளின் இருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபினான்சியல் டிசிப்ளின், கேரக்டர் டிசிப்ளின், டைம் டிசிப்ளின், இந்த மாதிரி இருக்கு. ஸோ அடுத்து ஏ ஃபார் ஏ அப்படிங்கிறது என்ன நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும்? 15 செகண்ட்ஸ். ஆட்டிடியூட். சூப்பர், ரைட்டு. ட்ரீம்க்கு கண்டிப்பா ஆட்டிடியூட் அப்படிங்கிறது அவசியம். அப்படி இருந்தா தான் ரியாலிட்டிக்கே வரும். இப்ப நான் வந்து என்னுடைய பிசினஸ் நெக்ஸ்ட் இவ்வளோ நான் ஆக்ஷன், வெரி குட். நான் இவ்வளோ வந்து செல்வம் சார் ஆக்ஷன் போட்டிருக்காங்க, கிரேட். இவ்வளோ நான் டேர்ன் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ட்ரீம் பண்ணாதான், அந்த ஆக்ஷன் இருந்தா தான், அந்த ஆட்டிடியூட் இருந்தா தான் ரியாலிட்டிக்கே வரும். நம்ம மேட்டர் என்ன, இன்னைக்கான ஒரு கோர் பாயிண்டே என்னன்னா, நம்ம ட்ரீம் வந்து ரியாலிட்டிக்கு வரணும். சரிங்களா? கிரேட் சார். ஆட்டிடியூட் ஓகே, ஆக்ஷனும் ஓகே. ஸோ மை பாயிண்ட் இஸ் ஆக்ஷன். நான் இந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன், ஆக்ஷனுங்கிறது அவ்வளோ அவசியம் சார். அதாவது 10 விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், அதுல ஒரு விஷயத்தையாவது நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ற விஷயம் தான் கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆகும். ஆக்ஷன், ஆக்ஷன் தான் மேட்டர்ஸ். ஆக்ஷன் இல்லைன்னா நம்ம எவ்வளவு நாலேஜ் இருந்தும் வேஸ்ட். ஸோ ஆக்ஷனுங்கிறது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ். நான் ஆக்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா தர்றேன். என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்து பிசினஸ் ஒரு பர்சனல் growth-ஆ எடுத்துக்கிறோம், சரிங்களா? பர்சனல் growth எடுத்துக்கிறோம், அந்த ஒரு ஏரியாவை எடுத்துக்கிறோம். நீங்க ரொம்ப அழகா பேசணும்னு ஆசைப்படுறீங்க, கம்யூனிகேஷன் தி பெஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, தகவல் தொடர்பு, அடுத்தவங்களோட பேசக்கூடிய அந்த ஆர்ட் அப்படிங்கிறதுல நான் நம்பர் 1-ஆ வரணும், பெஸ்ட் பர்சனா வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, சரிங்களா? ஸோ அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற பர்சனல் growth எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல எப்படி சார் ஆக்ஷனை கொண்டாடுறது அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தாட் அப்படிங்கிறது பர்ஃபெக்டா இருக்கணும். சிந்தனை, தாட்ஸ், எண்ணம் அப்படிங்கிறது பர்ஃபெக்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நினைக்கணும்ல. ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியணும், அவசியம். சரிதானே? என்ன வேணும்? இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், உங்களுடைய கனவு என்ன? ஒரு வார்த்தையில 15 செகண்ட்ஸ். அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம், நம்ம டெக்ஸ்ட் அனுப்பலாம். நம்ம ஆசைப்படுறது நம்மளுடைய கனவு. ஓகே, ரைட். பிகம் அன் ஆண்டர்பிரனர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு திருக்குமரன் சார். சூப்பர் சார், ரைட். ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதுதான் அவருடைய தேவை. ஏன்னா வெற்றி பெற்ற மனிதர்கள்ட்ட ஒரு சூப்பரான ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல ரொம்ப கிளாரிட்டியா இருப்பாங்க. எனக்கு இதுதாயா வேணும் அப்படிங்கிறத. ஸோ திருக்குமரன் சார் சொன்ன மாதிரி ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படிங்கிற அந்த தாட் இருக்கு, சரிதானே? அந்த தாட்டோட எண்ணத்தை கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னா ஃபீலிங்ஸை சேர்க்கணும். இந்த ஃபார்முலா சொல்றேன் பாருங்க ஆக்ஷனுக்கு. என்விரான்மெண்டலிஸ்ட் சூப்பர் கிரீசா சொல்லியிருக்கிறாரு. இந்த தாட்டோட கொஞ்சம் எமோஷனை ஆட் பண்ணணும். என்ன ஃபார்முலா நான் சொல்றேன் பாருங்க. தாட்டு பிளஸ் ஃபீலிங்ஸ், அந்த எமோஷனை சேர்க்கணும். சந்தோஷம், நான் ஆண்டர்பிரனர் ஆனா இவ்வளவு ஒரு ஹாப்பியா நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ஃபயர் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எமோஷனை ஆட் பண்ணணும். அப்ப தாட்ஸோட எமோஷனை ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்த ஆக்ஷன் என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்ஷன் தான் செய்வோம். தாட்ஸ் பிளஸ் ஃபீலிங்ஸ் பிளஸ் ஆக்ஷன்ல இறங்குவோம். ஆண்டர்பிரனருக்கு என்ன தேவையோ அதை செய்வோம். நம்ம ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னவோ அந்த ஆக்ஷன்ல இறங்குவோம், பீப்புளை சந்திப்போம். நம்ம என்ன ஆண்டர்பிரனர் பண்ண போறோம், ஆண்டர்பிரினர்ஷிப் என்ன பண்ண போறோங்கிறதுல கிளாரிட்டி, ஆக்ஷன்ல இறங்குவீங்க. ஸோ தாட்ஸ், ஃபீலிங்ஸ், ஆக்ஷன், இது 3 சேர்ந்துச்சுன்னா என்ன கொடுக்கும் அப்படின்னா ரிசல்ட் கொடுக்கும்.
அந்த ரிசல்ட் தான் ரியாலிட்டி. நீங்க எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் சார், நீங்க கம்யூனிகேஷன் எக்ஸலண்டா மாறணும் அப்படின்னா நீங்க தாட்ஸ் எடுங்க, அதோட ஃபீலிங்ஸ் ஆட் பண்ணுங்க, ஆக்ஷன்ல இறங்குங்க, ஸ்டேஜ்ல இறங்கி பேசினா தான் வரும். ஸ்டேஜ்ல போய் நின்று பேசினா தான் ரிசல்ட் கிடைக்கும். நீங்க பாருங்க, தாட்டோட ஃபீலிங் சேர்ந்து ஆக்ஷன் இல்லை அப்படின்னா ரிசல்ட் கிடைக்குமா? there is no ரிசல்ட். கிடைக்கவே கிடைக்காது. தாட்டோட ஃபீலிங்ஸ் சேர்ந்து அதோட ஆக்ஷன் சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் இஸ் நத்திங் பட் ரியாலிட்டி. கம்யூனிகேட்டரா மாறுவீங்க, தி பெஸ்ட் கம்யூனிகேட்டரா மாறுவீங்க. ஸோ அப்ப என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆக்ஷன் ரொம்ப அவசியம். அந்த ஆக்ஷனுக்கான ஃபார்முலா தாட்ஸ், ஃபீலிங்ஸ், ஆக்ஷன் என்ன கொடுக்கும் அப்படின்னா ரிசல்ட் கொடுக்கும். அந்த ரிசல்ட் லார்ஜர் பர்பஸ், உங்களுடைய ட்ரீம். சரிங்களா சார்? ஸோ தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் இருக்கணும், அதுக்கப்புறம் ரொட்டீன் வரணும், எஜுகேஷன் இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும். த லாஸ்ட் ஒன் இஸ் எம். எம் ஃபார் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 15 seconds for you. மோட்டிவேஷன். திருக்குமரன் சார், மோட்டிவேஷன். திருக்குமரன் சார் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்குங்க. ரைட் சார், ரைட் சார், தேங்க்ஸ். மாஸ்டர், வெரி குட். மாஸ்டரா இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம ட்ரீம் அச்சீவ் ஆகும். மோட்டிவேஷன் இருந்தா கண்டிப்பா அச்சீவ் ஆகும். ஸோ மை பெர்செப்ஷன், என்னுடைய பெர்செப்ஷன்ல எம் ஃபார் நம்ம எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஸோ என்னுடைய பெர்செப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நீங்க சொன்ன பதில் சரிதான். என்னுடைய பெர்செப்ஷன் எம் ஃபார் மைண்ட் செட். மைண்ட் செட் வேணும். நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதா இருந்தா நம்ம பாசிட்டிவான மைண்ட் செட் வேணும். பாசிட்டிவான மைண்ட் செட் இல்லைன்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? நம்ம ட்ரீம் எப்படி ரியாலிட்டிக்கு வரும்? நம்ம மைண்ட் பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்கணும், growth மைண்ட் செட் இருக்கணும். ஃபிக்ஸட்னா அப்படியே நின்றோம். நமக்கு வந்து growth வேணும். growth வேணும் அப்படின்னா growth மைண்ட் செட் வேணும். மைண்ட் செட் தான் ரொம்ப அவசியம். நீங்க டிசிப்ளின்ல ஆரம்பிச்சு கடைசியில் எங்க நிக்குது பாருங்க. டிசிப்ளினுக்கும் மைண்ட் செட் தேவை, ரொட்டீனுக்கும் மைண்ட் செட் தேவை, அப்டேட் பண்றதுக்கும் மைண்ட் செட் தேவை, ஆக்ஷனுக்கும் மைண்ட் செட் தேவை. மைண்ட் செட் மேட்டர்ஸ். மைண்ட் செட் கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கணும். அந்த மைண்ட் செட்டை கொண்டாடுறதுங்கிறது சாதாரண வேலையே இல்லை. முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பெஸ்ட் கம்யூனிகேட்டரா வரணும்னா முயற்சி பண்ணணும், செய்யணும் அதை. அதே போல நீங்க சொன்ன ஆண்டர்பிரினர் ஆகணும்னா ஆண்டர்பிரினருக்கான கேரக்டர்ஸ், ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும், ஆக்ஷன்ல இறங்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மைண்ட் செட்டை நம்ம பாசிட்டிவான மைண்ட் செட்டை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு 5 விஷயங்கள், இந்த 5 விஷயத்த நீங்க செயல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரீம் எதா இருந்தாலும் கண்டிப்பான முறையில, அவசியமான முறையில 100% நிறைவேறும். நான் நிறைவேற்றியிருக்கேன். என்னுடைய ட்ரீம் என்னவோ அதை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். நான் நல்லா ட்ரைனிங் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆசைப்பட்டது நிறைவேற்றிருக்கு. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. கிரேட், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப ஆக்டிவா நீங்க பார்ட்டிசிபென்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ரிப்ளைனா ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. உங்களுடைய சாப்டர் கண்டிப்பா கிரேட். ஏன்னா லிவிங் வித் எத்திக்ஸ் அப்படிங்கிறது மூலமா நீங்க இந்த ட்ரைனிங்ஸை நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப கிரேட். வருஷந்தோறும் நீங்க நடத்தணும் இதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ் சார், எஸ் சார், தேங்க்யூ சார், சூப்பர் சார். ட்ரீம்ஸ் ஒரு ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கனவு காணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு கனவு காண்றதுல இவ்வளோ விஷயம் இருக்கு. நீங்கள் அந்த ட்ரீம்ஸ் பற்றி சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். பார்ட்டிசிபென்ட்ஸுடைய ஃபீட்பேக் கேட்டுடலாம். டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக், எனி 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் ஃபீட்பேக். ஏழுமலை சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சேர்மா சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபீட்பேக். குட் ஈவினிங் சார். சார் ரொம்ப அருமையா இருந்தது சார். ட்ரீமுக்கு வந்து ஒரு அக்ரோனிம் கொடுத்து கடைசியா வந்து மைண்ட் செட் இருந்தாதான் எல்லாம் நடக்கும்ன்றத வந்து
அந்த டிசிப்ளின், ரொட்டீன், எஜுகேஷன், ஆக்ஷன் எல்லாத்தையும் வந்து அந்த மைண்ட் செட் கனெக்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ வெரி மச். வெரி வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சுப்பிரமணியன் அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றி. சார் எனி அதர்? குட் ஈவினிங் போல, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் திருக்குமரன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நம்ம எல்லாம் ஒரே நேரத்துல ஜோன் ட்ரைனர் ஆனோம். அப்கோர்ஸ். அதாவது அந்த இது சாரி நம்ம இதுல கலந்துக்கிட்டோம், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர் சந்திரசூரீஸ்வரன் சார். ரைட். நம்ம ஆக்சுவலா வந்து ஒரு 1 hour 1 day செஷன் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இந்த 1/2 hourல ஒரு கிறிஸ்பா ஒரு செஷன் கொடுக்குறதுன்னு இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப இது. அந்த ட்ரீம் அப்படின்ற ஒரு அக்ரோனியம் எடுத்துட்டு ரொம்ப அருமையா வந்து அதனால ஒரு மெசேஜ் நல்லா கொடுத்துருக்கீங்க பலம். ரியலி கிரேட் செஷன். அவரு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய இருந்தாலும் அது திரும்ப திரும்ப ரீகால் பண்ணும்போது நம்ம ஆள் மனதில் அது புரியும். அதை நீங்க கரெக்டாக செஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ திருமுருகன் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் க்ளோசிங் ரிமார்க்ஸ் பை ஃபேக்கல்டி சார், உங்களுடைய ஃபீட்பேக் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, எல்லோரையும் சந்திச்சிருக்கேன். ஜோன் 16க்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரைனிங் எடுக்கிறேன். நான் டெல்டாவில் எடுத்திருக்கேன் ஜோன் 23க்கு. ஸோ இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. செல்வம் சார் ரொம்ப நீட்டாக ஃபாலோ பண்ணாங்க, ரொம்ப ஃபாலோ பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பாங்க. ஸோ அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது மோகன் சரி சார், அவருக்கும் நன்றி. சூப்பரான ஒரு விஷயத்த நீங்க அந்த லிவிங் வித் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட். ஹெட்டிங்கே ரொம்ப அழகா இருக்கு. உங்களுடைய சாப்டரும் சரி, உங்களுடைய மக்களும் சரி வெற்றி பெறணும். மகாகவி பாரதியார் அவர்களுடைய கூற்றுப்படி கனவு மெய்ப்படும், எல்லோருடைய கனவு மெய்ப்படும். வாழ்த்துக்கள், வணக்கங்கள். கிரி சார் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். பேசலாமா சார்? எஸ் சார் ப்ளீஸ். தேங்க்யூ சார். உண்மையிலே ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய அந்த இன்னர் சைல்டை பார்க்க முடிஞ்சது. உங்களுடைய அந்த எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லாத அந்த ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன் சொல்லுவாங்க, அது வந்து உங்ககிட்ட ஒரு எந்த ஒரு பிபிடியுமே இல்லாம வந்து ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அதுவும் அந்த ஃப்ளோவில் கரெக்டாக கொண்டு வந்து முடிச்சிங்க. அந்த ஃபைனலி த மைண்ட் செட், இட்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் அவர் மைண்ட் செட். அந்த ஒரு இமயமலையில ஏறிட்டு ஒருத்தங்கிட்ட இறங்கி பேட்டி எடுக்கும்போது கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, எதுங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா, அவர் சொன்னார், எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, மலை மேலே ஏறும்போது அவர் சந்திச்ச பிரச்சனைகள்லாம் சொல்லுவாருன்னு பார்த்தாங்க. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் இந்த மலை மேலே ஏறணுன்றத ஒரு மைண்ட் செட் பண்ணாராம். தட் இஸ் அந்த முடிவு எடுக்கிறோம் பாருங்க, இதை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக அதை வந்து அங்கே வந்து டச் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். நீங்கள் வந்து ஒரு சில கூட வந்து ஹேபிட் எல்லாம் கனெக்ட் பண்ணீங்க. டிசிப்ளினும் போது ஹேபிட் சொன்னீங்க, அதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? ஆமா சார், ஆக்சுவலா என்னன்னா நம்ம அந்த ரொட்டீனுக்கு வந்து நான் வந்து ஹேபிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறேன். ஹேபிட் ஏன்னா அந்த ரொட்டீன்ங்கிறது வந்து நம்ம தினந்தோறும் நம்ம செய்யக்கூடியதை ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். இப்போ நீங்க வந்து ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் வந்து 5:30க்கு எழும்பணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ரொட்டீனா அதை செய்யணும், அப்படிதானே சார்? தினந்தோறும் 5:30க்கு நம்ம எழும்பணும். நீங்க தினந்தோறும் நீங்க ஒரு 21 days இல்ல 2 months நீங்க எழும்பிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை அறியாமலே நீங்க 5:30க்கு அது எழும்புவீங்க அப்படிங்கிற ஒரு ஹேபிட் வந்துடும். ஸோ தட் இஸ் கன்சிஸ்டன்சின்னு கூட சொல்லலாம், தொடர்ந்து செய்யறது. அந்த மாதிரி டிசிப்ளினோட என்ன சொல்றீங்க? ரொட்டீனுக்கு ஹேபிட், டிசிப்ளினுக்கு சார் டிசிப்ளின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லா கேரக்டரும் சார் அது கூட ஒண்ணு கனெக்ட் பண்றீங்க. ரொட்டீனுக்கு ஒரு எஸ், அந்த ஹார்ட் ஒர்க் சார், அந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத நான் பாக்குறேன் சார். இப்ப சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுடைய உடல் மைண்ட் எல்லாம் அவ்வளோ பெயினா இருக்கும். அவ்வளோ பெயினா இருந்து அவங்க சக்சஸ் அடைகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார். அவங்க வந்து அவ்வளவுதான், எவ்வளவுதான் சக்சஸ் அடைஞ்சிருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் வைஸ் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். கேரக்டர் சரியில்லை அப்படின்னா அந்த ஹார்ட் ஒர்க் அடைஞ்சிருந்தாலும், ஹார்ட் ஒர்க் பண்ணி அடைஞ்சிருந்தாலும் அவங்களுடைய வரலாற்றுல அவங்க இருக்க மாட்டாங்க சார். நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இமேஜ் இருக்காது சார். அதனாலதான் ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கட்டும், ஒரு நல்ல ஃபேமிலி மேனா இருக்கட்டும், ஒரு நல்ல சிறந்த இளைஞரா இருக்கட்டும், அவசியம் டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின் இல்லாம உங்கள்ட்ட ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அது தேர் இஸ் நோ யூஸ் அப்படிங்கிறது மாதிரி நான் பாக்குறேன் சார்.
தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you, sir. Next, vote of thanks. இன்றைய பயிற்சி விற்பனை மிக சிறப்பாக நடத்தி தந்த இந்த பயிற்சியாளர் ஜேஎஃபிஆர் பாலசுப்ரமணியம் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மேலும் இன்றைய பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு ஒத்துழைப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ டு ஆல். JC India Zone 16 JC Ranipet Power City Living Ethics Online Training Program on 31st May 2025 hereby adjourned. Thank you. Thank you, sir. Thank you, sir. Chairman, Thank you, sir. Chairman, thank you. Thank you. Thank you, sir. Thank you. Bye bye. Thank you.